வெல்கம் டு குக்காவ் சமையல். வாங்க இன்னைக்கு சுவையான இட்லி பொடி வீட்லேயே எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவிற்கு வேர்க்கடலையை எடுத்து கடாயில் சேர்த்துட்டு மிதமான தீயில் இதை வறுத்துடலாம். இது டயபெட்டிக் பேஷண்ட்க்கு ரொம்ப நல்லது. கேன்சர் வராமல் தடுக்கும், நல்ல ஞாபக சக்தியை ஏற்படுத்தும், நம்மளோட முடி கொட்டுறதை கம்மி பண்ணும். பாருங்கள், இது போல் எல்லாமே ஒரு பக்கமாக வறுப்பட்டதற்கு பிறகு இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். எந்த கப்பில் வேர்க்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவிற்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பில் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நமக்கு கிடைக்கிது. இது ஹார்ட்டுக்கு, லிவருக்கு, கிட்னிக்கு ரொம்ப நல்லது. இதில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது வறுபடும் பொழுது நல்லா ஒரு மனம் வரும், அது வரையும் வறுத்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவிற்கு பச்சை கடலை பருப்பு எடுத்துக்கலாம். இது ஒரு ப்ரௌன் கலர் ஆகிறது வரையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் நிறைய எனர்ஜி நமக்கு கிடைக்கும். இது நல்லா ஒரு ப்ரோட்டீன் ஃபுட் கூட. நமக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறைய இன்சுலின் நமக்கு கிடைக்கும். அதையும் வெளியே எடுத்ததற்கு பிறகு அடுப்பை அணைச்சிட்டு காரத்திற்கு ஏற்ப 11 சிவப்பு மிளகாயும் 1/4 டீஸ்பூன் அளவிற்கு பெருங்காயமும் சேர்த்து இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இது ஆப்ஷன். 1 கப் அளவிற்கு கறிவேப்பிலை இலைகளை எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் நம்ம ஃப்ரை பண்ணோன்னு சொன்னோம்னா அந்த சூட்லேயே இது நல்லா குக் ஆகிடும். இது காஷ்மீரி சில்லி கூட நம்ம பயன்படுத்தலாம். இது காரத்திற்காக நான் குண்டூர் மிளகா பயன்படுத்தியிருக்கேன். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சிருக்கிறது தெரியுது. எல்லாமே ஆறுனதுக்கு பிறகு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு 3/4 டீஸ்பூன் அளவிற்கு உப்பையும் சேர்த்து இது போல் பவுடராக்கி கொண்டு வந்துடலாம். ரொம்ப குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸில் ரொம்ப குறைஞ்ச நேரத்தில் சுவையான இட்லி பொடி நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தனா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஈட் ஹெல்தி, பி ஹெல்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.